தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இஸ்ரேல் ஈரான் இடையே சண்டை தீவிரமடைந்துள்ள நிலையில் இரு நாடுகளும் ஓயாமல் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானில் 80 பேரும் இஸ்ரேலில் 4 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள், ராணுவ தளங்கள் உள்ளிட்டவற்றை இஸ்ரேல் தாக்கி வருகிறது. ஈரானின் தெற்கு புஷேர் மாகாணத்தில் இஸ்ரேல் வீசிய ஏவுகணையால் 2 முக்கிய எண்ணெய் கிடங்குகள் தீப்பற்றி எரிந்தன. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆரம்பத்தில் இருந்து அமெரிக்கா கூறி வருகிறது. இரு நாடுகள் இடையே சண்டை அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என்று அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஈரான் எந்த வகையிலாவது எங்களை தாக்கினால் இதுவரை பார்க்காத அளவில் அமெரிக்காவின் ஆயுதப்படைகள் மொத்தமும் இறங்கி வந்து அதன் முழு பலத்தையும் காட்டும் என ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே எளிதாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இரத்த களரி மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் தம்மால் முடியும் என்றும் ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் மெசேஜ் சொல்லியிருக்கிறார். காசாவில் அமாஸ், லெபனானில் ஹெஸ்புல்லா என ஈரானின் கைகூலிகள் மீது தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் கிட்டத்தட்ட அந்த அமைப்புகளை நாசமாக்கியது. ஹமாஸ், ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது குண்டு வீசிய ஏமனின் ஹவுதிகளையும் இஸ்ரேல் ஒரு கை பார்த்தது. அப்போதெல்லாம் இஸ்ரேலுடன் அமெரிக்கா பக்கபலமாக நின்றது. இப்போது ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இதில் தங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்கிறது அமெரிக்கா. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது. அதிபயங்கர ஆயுதம். அதன் கையில் இருப்பது தங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே பேராபத்து என கூறியுள்ள இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் அணுசக்தி மையங்கள், ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. பதிலுக்கு ஈரானும் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் இஸ்ரேல் மீது ட்ரோன்கள், ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாடுகள் இடையே சண்டை தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்துள்ளது.